சார் இது வந்து ஒரு மாதம் இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கே எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் இங்கே டெம்பரவரியாக ஒரு கேபிளை மட்டும் மேலாக போட்டு விட்டு போயிட்டாங்க. இது இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே. இந்த தண்ணிக்கு மேலே அந்த கேபிள் இருக்குது. இந்த தண்ணிக்கு மேலே அந்த கேபிள் இருக்குது. இது எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியல. தயவுசெய்து நாங்கள் ஈபியில் ரொம்ப நாளாகவே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இந்த பாக்ஸை மாற்ற சொல்லி கிட்டத்தட்ட இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே நாங்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இப்போ கரண்ட் வந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது கரண்ட் வர்றதுக்கு. அடிக்கடி கரண்ட் போகுதுங்க. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நாங்கள் இங்கே வந்து கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது. இந்த 2 மாதமாக வந்து எப்படின்னா கரண்ட்டு வரும் போகும். அதுவும் பர்டிகுலராக நைட்டில் யார் வீட்லேயும் ஏசியும் ஓடாது, ஃபேனும் ஓடாது. எல்லோரும் எழுந்து உட்காந்து தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 2 மாதமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து லோ வோல்டேஜாக வருது, திரும்ப ஹை வோல்டேஜாக போகுது. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, 2 வீட்டில் ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, ஏசி போயிடுச்சு. கரண்ட் அப்பப்போ இதுவாகும், சொன்னாலும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி தேதி என்ன 10, 12 கிட்டத்தட்ட வந்து 7ஆம் தேதியே என்னவோ 2 நாள் வந்து கரண்ட்டே கிடையாது. டோட்டலாக கரண்ட்டு கிடையாது. பக்கத்து வீட்டில் ஜென்ரேட்டர் எடுத்துன்னு வந்து வச்சு மோட்டருக்காக ஓட்டினாங்க. ஒரே ஒரு ஃபேஸ் வந்து அந்த ஒரு ஃபேஸ் மூலயமா எல்லார் வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்து மோட்ரு ஓட வச்சோம். அப்புறமா திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் வந்து எம்எம்டே காலனிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை யாருமே எடுக்கிறது கிடையாது. ஜேஇக்கு ஃபோன் பண்ணால் அவரும் எடுக்கிறதே கிடையாது. கண்டினியூஸாக வந்து ஃபோனில் வந்து போயிட்டே ரிங்கு போயிட்டுருக்கோம். இல்லைனா ரிசீவர் தூக்கி கீழே வச்சுறாங்க. நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸ்க்கும் போனோம். ஆஃபீஸ்க்கு போனால் யாராவது ஒருத்தரப்பாங்கன்னா சுத்தமாக இருக்க மாட்டாங்க. சண்டே இன்றைக்கி யாரும் கிடையாது, வேலை செய்ய முடியாது. சண்டே ஃபுல்லாக நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டு கிடையாது. சனிக்கிழமை நைட்டு போன கரண்ட்டு, விடிய காலையில் 2 மணிக்கு போன கரண்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கரண்ட்டு கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 12:45 ஒரே ஒரு ஃபேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பரவரியாக இந்த ஒரு லைனை போட்டு இந்த பாருங்கள் எப்படி அங்கங்கே ஜாயிண்ட்டு. இது என்ன ஆகும்னு தெரியல. பசங்க போகிறாங்க வராங்க, எல்லாமே நடந்துட்டுருக்கு. இது வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. வந்து ஒரே மாதம் கூட இல்லை, நேற்று தான் வந்து வாஷிங் மிஷின்கார் ஃபால்ட் ஆயிடுச்சுன்ட்டு 10,000 கொடுங்க சரி பண்ணி தரேன்னாரு. 10,000 நாங்கள் எங்கே போகிறது? வாடகைக்கு கொடுக்கணுமா? குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது குழந்தை. அப்போ தூங்குறதே இல்லை, நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை. கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணும் குழந்தை? என்ன பண்ணும்? பெரியவங்க ஏதோ ரோட்டில் வந்து கூட உட்காந்துக்குவாங்க. 4 வயசு குழந்தை என்ன பண்ணும்? ஒரே அழுகாச்சு. இந்த ஒரு வாரமாக தூக்கமே இல்லை எங்களுக்கு. குழந்தைய சமாளிப்போமா? நாங்கள் என்ன பண்ணுவோம்? 10,000 கேட்குறான். வாஷிங் மிஷின் கழட்டிட்டு போனவர் அவர் கம்பெனிக்காரர் தான். கரண்ட்டு பிரச்சனை. நாங்கள் இப்போ வந்து 2 மாதம் தாங்க ஆகுது. இவ்வளோ வருஷமாக 10 வருஷம் வாரண்டியோட ஓடின அந்த வாஷிங் மிஷினு வாங்கினது இப்போ தான் வாங்கினது. 10,000 கேட்குறாரு. போர்டோடு எல்லாம் மாற்றி தரேன் அப்படின்னு. 10,000 நான் புது மிஷினே வாங்கிட்டு போயிடுவேன். அதுக்கு இங்கே வந்து ஒரு 2 மாதம் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் நேற்று தான் ஒரு 4 நாளாக அந்த ஃபால்ட் இருக்குது. ஃப்ரிட்ஜு சுத்தமாக ஓடவே இல்லை. ஐஸ் கட்டி ஓடவே இல்லை ஃப்ரிட்ஜு. அப்படியே நிப்பாட்டிட்டு ஆஃப் பண்ணி போட்டேன் ஃப்ரிட்ஜு வாங்குறேன்னு ஒரு 30,000 வேண்டாமா? குழந்தைய வச்சுட்டு அந்நேரத்துக்கு பாலுக்கு எங்கே போகிறது? 4 வயசு குழந்தைய வச்சுக்கிறேன் நான். இந்த ஏரியாவில் எல்லாமே நேற்று ஹவுஸ் ஓனருக்கே தெரியும். வாஷிங் மிஷின்கார் வந்து வாஷிங் மிஷினே தூக்கிட்டு போயிட்டார். சேல்ஸ் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணுறது? 10,000 கொடுத்து அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சேல்ஸ் பண்ணிவிட்டேன். 500 கொடுங்கன்னு எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டேன். 10,000 புதுசு வாங்கிறது ரொம்ப நாள் ஆகும். எல்லோரும் கூலி வேலைக்காரங்க தான். இது ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணி போட்டேன். அது ஃப்ரிட்ஜு வாங்க முடியாது. இப்போ ஃப்ரிட்ஜு வாங்கி வாஷிங் மிஷின் வாங்கணுன்னா எப்படி முடியுமா? ஆஃப் பண்ணி போட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. இந்த ஏரியாவுக்கு வந்தேன். எந்த ஏரியாலும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. வந்தோடனே எனக்கு 50,000 இப்போ லாஸ் கரண்ட்டு ஃபால்ட்டுனால. வேறு எதுவுமே நான் சொல்ல முடியாது. ரிப்பேர் பண்ண வந்தவரே கம்பிக்காரனே சொல்லிட்டாரு, கரண்ட்டுனால தான் இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் வேறு வீட்டை பார்த்துட்டு போய்க்கிங்க, வேறு ஏரியாவுக்கு போய்க்கிங்க அப்படி சொல்கிறாரு அவர்.